விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வறட்சினால சில இடங்களில் பயிர் காய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வறட்சியை தாங்கி வளர்கிற மாதிரி ஒரு சிறந்த பயோ பாக்டீரியா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மெத்தலோ, இதில் இருக்கக்கூடிய மெத்தலோ பாக்டர் எக்ஸ்ட்ரோக்வன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தாங்க பயிரை வறட்சியிலேருந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கு வளர்ச்சிக்காகவும் பயன்படுதுங்க. இதை பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிங்க் பெக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோ பாக்டர். இந்த வகையான பாக்டீரியாக்கள் ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாங்க. இந்த பாக்டீரியாக்கள் எப்படி செயல்படுதுன்னா, வறட்சி காலங்களில் தாவரங்களுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டோவிலிருந்து கார்பன் வகையை சேர்ந்த ஃபார்மட் ஃபார்மால்டிஹைட், மெத்திலமின், மெத்தனால் போன்ற சத்துக்கள் வெளியே தள்ளப்படுங்க. அந்த சத்துக்களை இந்த பாக்டீரியாக்கள் உணவாக எடுத்துக்கிட்டு இலையோட மேற்பக்கம் ஃபுல்லாக படர்ந்துடுங்க. அப்படி படறதால இந்த சத்துக்கள் தாவரங்கள்லேருந்து நீங்காமலும் காற்றில் ஆவியாகாமலும் இருக்குங்க. இதனால் தாவரங்கள் வறட்சி காலங்கள்லேயும் பச்சை நிறம் மாறாமல் பார்த்துக்குதுங்க. இது மாதிரியான வேலையை வேறு எந்த பாக்டீரியாவிலையும் செய்ய முடியாதுங்க. இதுதான் இருக்கிறதுலே ஒரு சிறந்த வளர்ச்சி தாங்கி வளரக்கூடிய பாக்டீரியாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியா சைட்டோகைனின், சியாடின், டிரான்சியாடின், சியாடின் ரிப்போசிட், இண்டோல் அசிட்டிக் அமிலத்தை உற்பத்தி பண்ணுதுங்க. இது மூலமாக இலைகளும் உதிராமல் பார்த்துக்குதுங்க. இந்த மெத்தலோ பாக்டரை நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இதனோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராக்கு 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த மெத்தலோ பாக்டரோட பயன்கள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வறட்சி காலங்களில் தாவரங்கள் வாடி வதங்கிறத தடுக்குதுங்க. ரெண்டாவது, தாவரங்களோட இலைகள் நல்லா அகலமாகவும், அது மட்டும் இல்லாமல் பச்சைங்கள் ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறதுக்கும் உதவி பண்ணுதுங்க. மூணாவதாக, பூக்கள் நல்லா எடுக்கிறதுக்கும் காய்கள் நல்லா பிடிக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கூடவே காய்கறிகளுடைய குவாலிட்டி, கலர், வெயிட், டேஸ்ட் எல்லாமே அதிகப்படுத்துதுங்க. இந்த மெத்தலோ பாக்டீரியாவை பயன்படுத்துறதால நார்மலாக கிடைக்கிற ஈல்டை விட 10% ஈல்டு அதிகமாகவே கிடைக்குதுங்க. அடுத்து இந்த மெத்தலோ பாக்டீரியாவை ஸ்ப்ரே பண்ணும்போது மற்ற பூச்சி மருந்துகள் கூடயோ நோய் மருந்து கூடயோ கலந்து அடிக்காமல் தனியாக அடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதேமாரி மருந்து அடிக்கும்போது காலையில் டைமோ இல்லை ஈவினிங் டைமில் அடிக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ரொம்ப வெயில் டைமில் அடிக்க வேணாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.